அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். சென்னையில் பழைய சாலையின் ஓரத்தில் பசுமை மரங்களால் சூழ்ந்திருந்த பெரிய வீடு ஒன்று உள்ளது. அது ராமசாமி என்பவருடையது. அவர் வயது 68. முடியின் பெரும்பகுதி வெள்ளையாகி போயிருந்தது. உடல் சோர்வு, மூட்டு வலி, சர்க்கரை, இரத்த அழுத்தம் எல்லாம் சேர்ந்ததால் பல சமயம் மெதுவாகவே நடக்க வேண்டிய நிலை. ராமசாமிக்கு 2 மகன்கள், முரளி மற்றும் சுரேஷ். முரளி மூத்தவன், கம்பெனியில் வேலை செய்கிறான். சுரேஷ் இளையவன், வணிக வியாபாரம் செய்கிறான். முரளியின் மனைவி லதா எப்போதுமே தன்னம்பிக்கையோடு பேசுபவள். சுரேஷின் மனைவி கீர்த்தி சற்று கூர்மையான சிந்தனை கொண்டவள். வீட்டில் ஒரே குடும்பமாக அனைவரும் வாழ்ந்து வந்தனர். ஆரம்பத்தில் குடும்பத்தில் அமைதி, அன்பு, ஒற்றுமை இருந்தது. ஆனால் காலம் சென்ற பின் சூழ்நிலைகள் மாறின. ராமசாமியை வயது முதிர்ச்சியின் காரணமாக அடிக்கடி மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டியிருந்தது. மருந்து மாத்திரை செலவுகளும் அதிகமானது. மாமாவை மாதம் டாக்டரிடம் அழைத்து செல்ல வேண்டியிருக்கிறது. அதற்கு செலவு எவ்வளவு ஆகுது தெரியுமா என்று லதா கீர்த்தியிடம் புலம்பி தள்ளினாள். ஆமாம், கிட்டத்தட்ட மாத சம்பளத்தின் 1 பங்கை அவர் மருந்துக்கே செலவழிக்கிறோம். எதற்காக நாம இவ்வளவு சுமையை சுமக்கணும் என்று கீர்த்தியும் கோபமாக பேசினாள். அவர்கள் பேசிக்கொண்டிருந்தது சுவரை தாண்டி ராமசாமியின் காதுகளுக்கு எட்டியவுடன் அவர் உள்ளத்தில் ஒரு அசௌகரியம் எழுந்தது. நான் இவர்களுக்கு சுமையா என்று எண்ணினார். அடுத்த சில நாட்களில் 2 மருமகள்களும் அடிக்கடி ராமசாமியை பற்றி குறை கூறத் தொடங்கினர். எல்லா விஷயத்திலும் தலையிடுகிறார், குழந்தைகளிடம் கூட எப்போதும் கண்டிப்பாக நடந்து கொள்கிறார் என்று லதா கீர்த்தியிடம் குறை கூறினாள். சரியாக சொன்னாய், நம்ம சுதந்திரமே கெட்டு போச்சு. தினமும் அவருக்கே முக்கியத்துவம், நமக்கென்ன இருக்கு என்று கீர்த்தி முகத்தை சுளித்தாள். இப்படி இருந்தா நம் வாழ்க்கையே பாழாயிடும். அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் என்று இருவரும் பேசிக்கொண்டனர். அந்த இரவு ராமசாமி தன் அறையில் தனியாக அமர்ந்திருந்தார். மனைவி உயிரோடு இருந்த நாட்களை நினைத்தார். அப்பொழுது வீடு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. மனைவியின் சிரிப்பு, குழந்தைகளின் விளையாட்டு சத்தம் அனைத்தும் காதில் ஒலித்தது. இப்போதும் அதே வீடுதான், ஆனால் முழுவதும் தனிமை. மகன்களும் வேலை பளுவால் எப்போதுமே பிஸி. மருமகள்கள் அவரிடம் முகம் சுளிக்காத நாளே இல்லை. நான் உண்மையிலேயே இவர்களுக்கு சுமையா என்று மீண்டும் மீண்டும் அவர் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. ஒரு நாள் காலை சமையலறையில் லதா, கீர்த்தி இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர். மாமாவை எப்படியாவது வீட்டை விட்டு விரட்டணும் என்று லதா பற்களை கடித்து கொண்டே சொன்னாள். ஆமாம், அவர் இல்லாமல் இருந்தால்தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும். இல்லையெனில் தினம் மருந்து மாத்திரை என்று செலவுகள் தான் அதிகம் என்றாள் கீர்த்தி. ஆனால் அவரை விரட்டுவது எப்படி என்று கேட்டாள் லதா. ரொம்ப சுலபம்தான். சின்ன சின்ன குற்றச்சாட்டுகளை நம் கணவன்மார்களிடம் சொன்னால் போதும், அவர்களும் அதை நம்பிவிடுவார்கள். அவரை மனமுடைய செய்வோம், அதன் பிறகு அவரே போய்விடுவார் என்றாள் கீர்த்தி. உடனே இருவரும் சிரித்து கொண்டனர். ராமசாமி வழக்கம் போல் சாயங்காலம் காஃபி கேட்டார். உடனே லதா முகம் சுளித்தாள். எப்போதும் காஃபி காஃபி தானா? உங்களுக்காகத்தான் தினமும் கூடுதலாக வேலை செய்ய வேண்டியிருக்கு. இந்த வீட்டில் வேறு வேலையே இல்லையா என்று பொரிந்து தள்ளினாள். ராமசாமி வாயடைத்து போனார். ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அறைக்குள் திரும்பினார். வெளியே நின்று இதை பார்த்து கொண்டிருந்த கீர்த்தி அந்த காட்சியை பார்த்து சிரித்தாள். அப்போ அடுத்து நான் பார்த்து கொள்கிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டாள். அதே சமயம் முரளியும் சுரேஷும் தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டனர். அப்பா இப்போதெல்லாம் கொஞ்சம் மாறி போன மாதிரி இருக்கு என்று முரளி சொன்னான். ஆம், எப்போதுமே கோபமாக பேசுகிறாராம். என் மனைவியும் தினமும் குறை சொல்கிறாள் என்றான் சுரேஷ். அந்த குறைகள் அனைத்தும் திட்டமிட்டே சொன்னது என்று அவர்களுக்கு அப்போது தெரியவில்லை. இரவு லதா மற்றும் கீர்த்தி இருவரும் மீண்டும் சந்தித்து பேசிக்கொண்டனர். முதல் முயற்சி வெற்றியாக அமைந்தது. அவர் முகமே சோர்ந்து போன மாதிரி இருந்தது. இன்னும் சில நாட்களில் அவர் தானாகவே வெளியேறி விடுவார், இல்லையெனில் நாமே வெளியேற்றி விடலாம் என்றாள் லதா. இந்த வீடு நம்முடையது, அவர் இங்கிருந்து போய்தான் ஆக வேண்டும் என்றாள் கீர்த்தி.
லதா, கீர்த்தி இருவரும் தினமும் ராமசாமியின் மனதை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொண்டனர். சில நேரங்களில் வேண்டுமென்றே சாப்பாட்டை தாமதமாக கொடுப்பார்கள். சில சமயம் அவர் கேட்கும் சிறிய விஷயங்களை கூட செய்ய மறுத்து விடுவார்கள். ஒரு நாள் காலை லதாவிடம், என்னுடைய மருந்து தீர்ந்து போச்சு, மருந்து கடைக்கு போய் வாங்கி வர முடியுமா என்று ராமசாமி மெதுவாக கேட்டார். லதா முகம் சுளித்தாள். மாமா, மாத்திரை வாங்கியே காசு கரியா போகுது, உடனே போய் வாங்க முடியாது, நேரம் கிடைக்கும் போது வாங்கலாம் என்றாள். ராமசாமி எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அந்த பதில் அவர் மனதை தாக்கியது. அதே நாள் மாலையில் சுரேஷ் வீட்டுக்கு வந்தபோது கீர்த்தி அவன் அருகில் சென்று, உங்க அப்பா நான் சமைக்கிறதை குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு என்று கண்ணீர் வடித்தாள். என்ன சொல்ற என்று சுரேஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆமாம், இது உப்பாக இருக்கு, அது காரமாக இருக்குன்னு தினமும் குறை சொல்றாரு, என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்றாள். சுரேஷின் மனதில் சின்ன சந்தேகம் விதைக்கப்பட்டது. அதே சமயம் லதா முரளியிடம் சொன்னாள், உங்க அப்பா தினமும் அடிக்கடி காஃபி டீ வேண்டும் என்று கேட்டு தொந்தரவு செய்றாரு, வீட்ல எவ்வளவு வேலை இருக்குதுன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது என்றாள். முரளி ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாகி விட்டான். அடுத்த சில நாட்கள் ராமசாமி தன் அறைக்குள்ளேயே அதிக நேரத்தை கழித்தார். சுவர்களையே பார்த்து கொண்டிருந்தார். நான் என் மகன்களுக்கே சுமையாகி விட்டேனா என்ற எண்ணம் தினமும் வந்தது. ஒரு நாள் இரவு அனைவரும் ஒன்றாக சாப்பிட்டு கொண்டிருந்த போது ராமசாமி மெதுவாக தன் மகன்களிடம், என்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுங்கள் என்றார். லதா, கீர்த்தி இருவரும் மனதிற்குள்ளேயே மகிழ்ச்சி அடைந்தனர். மகன்கள் இருவரும் அப்பாவை கவலையோடு பார்த்தனர். மனதிற்குள் அவருக்கு இந்த வீட்டில் இருப்பதை விட முதியோர் இல்லம் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்து கொண்டு அமைதியாக இருந்தார்கள். சில நாட்களுக்கு பின் இரு மகன்களும் தந்தையிடம் பேசினர். அப்பா, உங்களுக்கு நல்ல சுகாதாரமும் கவனிப்பும் தேவை, இங்கே எங்களால் அப்படி கவனிக்க முடியவில்லை, நீங்க முதியோர் இல்லத்துக்கு போனீங்கன்னா நிம்மதியா இருப்பீங்க என்றனர். ராமசாமிக்கு அந்த வார்த்தைகளை கேட்டதும் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. மெல்ல தலையை ஆட்டி சரி என்றார். ராமசாமி தன் சிறிய பழைய பையை எடுத்தார். அதில் 2 துணிகள், சில பழைய புகைப்படங்கள், மருந்து பாக்கெட்டுகள் மட்டுமே இருந்தது. வாசலில் நின்ற மருமகள்களின் முகத்தில் சிரிப்பு இருந்தது. அந்த சிரிப்பு அவருக்கு பொறுக்க முடியாத வலியை கொடுத்தது. முரளி, சுரேஷ் இருவரும் சற்றே மனம் வருந்திய போதிலும் எதுவும் சொல்லவில்லை. மெதுவாக அவர் வெளியே நடந்து சென்றார். ராமசாமி வீட்டை விட்டு வெளியேறியவுடன் வீட்டுக்குள்ளேயே லதா சந்தோஷமாக குதித்தாள். இப்போதுதான் நமக்கு நிம்மதி என்று நினைத்து கீர்த்தியும் சிரித்தாள். இருவரும் ஒருவருக்கொருவர் பார்வையை பரிமாறிக்கொண்டனர். அந்த பார்வையில் மகிழ்ச்சியும் வெற்றியின் பெருமையும் கலந்திருந்தது. ஆனால் அந்த நாள் அவர்களின் வாழ்க்கையை முற்றிலும் புரட்டி போட போகும் மாபெரும் திருப்பத்தின் தொடக்கம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. முரளியும் சுரேஷும் மனதில் சற்றே குற்ற உணர்வு இருந்தாலும் மனைவிகளின் மகிழ்ச்சியை கண்டு அமைதியாகிவிட்டனர். அப்பாவும் அங்கே முதியோர் இல்லத்தில் நிம்மதியாக இருப்பார், நம்ம வீட்டில் தினசரி சண்டையும் இருக்காது, அதுவே நல்லதுதான் என்று முரளி தன்னை ஆறுதல் படுத்தி கொண்டான். ஆமாம், லதாவும் கீர்த்தியும் இப்போதுதான் அமைதியாக இருக்கிறார்கள், குழந்தைகளுக்கும் நல்ல சூழல் கிடைக்கும் என்று சுரேஷ் நினைத்தான். அந்த அமைதியின் விலை எவ்வளவு பெரிது என்று அவர்களுக்கும் தெரியவில்லை. முதியோர் இல்லத்துக்கு போன ராமசாமியை பற்றி யாரும் பேச விரும்பவில்லை. லதாவிடம், அவர் இல்லாமல் சமையல் சுலபமா இருக்கே, அவருக்கு எப்போதுமே தனியாக சாப்பாடு பண்ணணும், உப்பை குறைக்கணும், காரத்தை குறைக்கணும், என்னென்ன சிரமம், இப்போது அவையெல்லாம் இல்லையே என்று கீர்த்தி பெருமிதத்துடன் சொன்னாள். ஒரு நாள் முரளியின் மகள் ரியா, அம்மா, தாத்தா எங்கே போனார், ஏன் நம்ம கூட இல்லை என்று கேட்டாள். உடனே லதா முகத்தை சுளித்து கொண்டு, அவர் நிம்மதியை தேடி சென்று விட்டார், உனக்கு பரிசு வாங்கி அனுப்புவார் என்று கூறினாள். குழந்தை சற்று சோகமடைந்து, நான் தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்றேன் என்று சொன்னது. லதா உடனே குழந்தையின் கவனத்தை மாற்ற ஏதோ சொல்லி சமாளித்தாள். குழந்தையின் மனதில் எழுந்த வெறுமையை யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் ராமசாமி தனது வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவு எடுத்திருந்தார். அவர் வெறும் மனிதராக இல்லை, அவரிடம் பெரிய ரகசியம் இருந்தது.
மாபெரும் சொத்து, நிலங்கள், வீடுகள் அனைத்தும் இருந்தன. அந்த ஆவணங்களை அவர் ஒரு நம்பகமான வழக்கறிஞர் மூலம் பாதுகாப்பாக வைத்திருந்தார். என்னை விரட்டியவர்களுக்கு சொத்து கிடைக்கக்கூடாது, என்னை உண்மையிலேயே பார்த்து கொண்டவர்களுக்கே அது சேர வேண்டும் என்று நினைத்தார். ராமசாமியின் மகன்களும் மருமகள்களும் விரட்டிய பின் நகரத்தின் புறநகரில் உள்ள ஆறுதல் ஓய்வு இல்லம் என்ற இடத்தில் தங்கியிருந்தார். அங்கு இருந்த முதியவர்களுடன் பழகத் தொடங்கினார். முதலில் மனம் சோர்ந்திருந்தாலும் பிறகு சற்றே சாந்தமடைந்தார். அவருடன் பழகியவர்கள் அனைவரும் அவரை பாராட்டினர். ராமசாமி, நீங்க எப்போதுமே அமைதியா பேசுறீங்க, உங்க பக்கத்துல நாங்க இருந்தா எங்களுக்கு நிம்மதியா இருக்கு என்றனர். ராமசாமி தனிமையில் இருக்கும்போது அவர் மனம் உடைந்து விடும். என் சொந்த இரத்தமே என்னை ஏற்கவில்லையே என்ற கவலை அவருக்கு இருந்தது. ராமசாமி அவர் வாழ்நாள் முழுவதும் உழைத்து திரட்டிய செல்வம், நிலம், வீடுகள் அனைத்தும் அவரின் பெயரில் இருந்தன. சென்னையின் புறநகரில் 10 ஏக்கர் நிலம், நகரின் மையத்தில் 2 வீடுகள், வங்கியில் சேமிப்பு என்று அனைத்தும் சேர்த்து பல கோடி மதிப்புள்ள சொத்து இருந்தது. ஆனால் இது யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. மகன்கள் அப்பா கையில் பெரிதாக பணம் ஏதும் இருக்காது என்று நினைத்தனர். மருமகள்களோ அவரிடம் எதுவும் இல்லை என்று தப்பாக நினைத்தனர். ஆனால் ராமசாமி எல்லாவற்றையும் நன்கு திட்டமிட்டிருந்தார். வழக்கறிஞர் சீனிவாசன் அவர் பழைய நண்பர். மனைவி உயிரோடு இருந்த போதே என் குழந்தைகள் பாசமின்றி நடந்தால் என்ன செய்வது என்ற எண்ணத்தில் சொத்துகளின் ஆவணங்களை சீனிவாசனிடம் ஒப்படைத்திருந்தார். சட்டப்படி உறுதி செய்யப்பட்ட ஆவணங்களும் அவரிடம் இருந்தன. அதில் ராமசாமியின் கையொப்பமும் சாட்சிகளும் இருந்தன. முதியோர் இல்லத்தில் சேர்ந்த சில நாட்களில் ராமசாமி மீண்டும் சீனிவாசனை சந்தித்தார். அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. சீனிவாசா, என் பிள்ளைகள் என்னை சுமையாக கருதி விட்டுவிட்டார்கள். இப்படி நடந்த பின் அவர்களுக்கு எந்த சொத்தையும் தர விரும்பவில்லை. என் சொத்துக்கள் அனைத்தும் உண்மையிலேயே ஆதரவு தேவைப்படுகிறவர்களுக்கு செல்ல வேண்டும் என்றார். உங்கள் முடிவு என்ன என்று மீண்டும் கேட்டார் சீனிவாசன். ராமசாமி மெதுவாக சொன்னார், என் சொத்துக்கள் அனைத்தும் ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்திற்கு செல்ல வேண்டும். என்னை விரட்டிய மகன்களுக்கும் மருமகள்களுக்கும் எந்த உரிமையும் இல்லை என்று சட்டப்படி பதிவு செய்ய வேண்டும் என்றார். அந்த வார்த்தைகளை சொல்லும் போது ராமசாமியின் குரல் நடுங்கியது. ஆனால் உள்ளத்தில் உறுதி இருந்தது. சீனிவாசன் உடனே ஆவணங்களை தயாரித்தார். அன்றைய இரவு ராமசாமி முதியோர் இல்லத்தில் படுக்கையில் இருந்தார். சுவரில் தொங்கியிருந்த மனைவியின் புகைப்படத்தை நோக்கி அவர் சொன்னார், நீ உயிரோடு இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது. மருமகள்களே நம் பிள்ளைகளின் மனதையும் மாற்றி விட்டார்கள். ஆனா நான் இப்போது எடுத்திருக்கும் முடிவுதான் சரி என்று நினைத்தார். அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. காலையில் படுக்கையிலேயே அவர் உயிர் பிரிந்தது. மகன்கள் வந்து உடலை பெற்றுக்கொண்டு சென்றனர். ராமசாமியின் இறுதி சடங்குகள் முடிந்த பிறகு 2 வாரங்கள் கழித்து முரளிக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. முரளி சார், நான் வழக்கறிஞர் சீனிவாசன் பேசுகிறேன். உங்கள் தந்தை ராமசாமி என்னிடம் சில ஆவணங்களை ஒப்படைத்து வைத்திருந்தார். நீங்கள் இருவரும் இங்கே வாருங்கள் என்றார். அந்த அழைப்பை கேட்டு முரளி சற்று அதிர்ச்சி அடைந்தான். ஆவணங்களா? வங்கி பத்திரம் மாதிரி இருக்குமோ என்று எண்ணினான். அவன் சுரேஷிடம் சொன்னதும் அவனும் குழம்பினான். அப்பா எதையும் சொல்லவில்லையே என்றான். லதா, கீர்த்தி இருவரும் அதை கேட்டு சிரித்தார்கள். பெரிய ஆவணம் என்ன இருக்க போகுது? பழைய வீட்டு பத்திரமோ நிலமோ இருக்கலாம். அது எப்படியும் பிள்ளைகளுக்குத்தான் வரவேண்டும் என்றாள் கீர்த்தி. முரளி, சுரேஷ் இருவரும் தங்கள் மனைவியுடன் வழக்கறிஞரை சென்று பார்த்தனர். அறைக்குள் சென்றவர்களுக்கு 2 பேரை அறிமுகப்படுத்தினார் வழக்கறிஞர். இவர் ரேவதி அம்மா, ஆறுதல் ஓய்வு இல்லம் நிர்வாகி. இது சுதாகர், என் அலுவலக மேற்பார்வையாளர். இருவரும் தான் இன்று சாட்சியாக இருக்கிறார்கள். சீனிவாசன் உயிரின் கவரை மெல்ல திறந்தார். அறைக்குள் அமைதி நிலவியது. இது திரு ஆர் ராமசாமி அவர்களின் கடைசி விருப்ப உயில் என்று சொல்லி வாசிக்கத் தொடங்கினார். என் சொத்துகள் சென்னை நகரின் உள்பகுதியில் உள்ள 2 குடியிருப்பு வீடுகள், புறநகரில் உள்ள நிலம், வங்கி கணக்கு சேமிப்புகள், டெபாசிட்டுகள் மற்றும் என் தற்போதைய வசிப்பிடம் உட்பட அனைத்தும் என் மறைந்த மனைவி மீனாட்சியின் பெயரில் உருவாக்கப்பட்ட
மீனாட்சி அறக்கட்டளையின் நிரந்தர நிதிக்கு செலுத்தப்பட வேண்டும் என்று இருந்தது. அதை கேட்டவுடன் நால்வரின் மனமும் உடைந்தது. சீனிவாசன் தொடர்ந்தார். அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் ரேவதி அம்மா, அறக்கட்டளையின் நிதி, ஆறுதல் ஓய்வு இல்லம் மற்றும் மீனாட்சி அன்னதானம் திட்டம் வழியாக முதியவர்கள், அனாதை குழந்தைகள், நோயாளிகள் ஆகியோருக்கு பயன்பட வேண்டும் என்றவர். நீங்கள் தற்போது வசிக்கும் இந்த வீடும் மேற்கண்ட அறக்கட்டளைக்கே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் தங்கியிருக்கும் வீடு உங்கள் சொத்து அல்ல, அறக்கட்டளையின் சொத்து. இருப்பினும் உயில்படி உங்களுக்கு 30 நாள் அவகாசம் உண்டு. மாற்று தங்குமிடம் தேடிக்கொள்ள சட்டம் அனுமதிக்கும் என்றார். 4 பேரும் உறைந்து போய் உட்கார்ந்திருந்தனர். சீனிவாசன் இரண்டாவது உரையை எடுக்க 4வரின் பார்வைகளும் ஒரே இடத்தில் ஒன்று கூடின. அப்பா அதில் என்ன எழுதியிருப்பார் என்று மகன்கள் ஆவலானார்கள். வழக்கறிஞர் தொடர்ந்து படித்தார். இந்த முடிவு தண்டனை அல்ல, இது ஒரு பாடம். என் மகன்களும் மருமகள்களும் விரும்பினால் 1 வருட காலம், மாதத்திற்கு குறைந்தது 4 நாட்கள் மீனாட்சி அன்னதானம் திட்டம் நடைபெறும் நாட்களில் சுயமாக சேவை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அந்த வருட முடிவில் ரேவதி அம்மா உட்பட அறக்கட்டளையின் 3 அறங்காவலரும் அவர்களின் மாற்றத்தை பார்த்து உண்மையிலேயே மனம் திருந்தி இருந்தால், அவர்களுக்குள் மாற்றம் இருந்தால் அவர்களுக்கு அந்த வீட்டை மட்டும் எழுதி கொடுக்கலாம். அன்பே மிகப்பெரிய சொத்து. பேராசையும் புறக்கணிப்பும் எந்த குடும்பத்தையும் சிதறடிக்கும். உழைத்தவரின் துயரை மதிக்காதவன் எதை பெற்றாலும் சுகமாக வாழ மாட்டான். இப்படிக்கு ராமசாமி என்று வாசித்து முடித்தார் சீனிவாசன். வழக்கறிஞர் அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு வந்த பிறகு வீட்டில் ஒரு விதமான அமைதி நிலவியது. யாருமே பேசவில்லை. மருமகள்கள் மனதுக்குள் தவறாக திட்டமிட்டு அவரை விரட்டிவிட்டோம் என்பதை உணர்ந்து தலையை குனிந்து கொண்டு அமர்ந்திருந்தனர். மகன்கள் இருவரும் ஹாலில் அமைதியாக அமர்ந்திருந்தனர். அந்த இரவே லதா, கீர்த்தி இருவரும் சண்டையில் ஈடுபட்டனர். உன்னால் தான் இப்படியானது, நீ எப்போதும் மாமனாரை குறை சொல்லிக் கொண்டே இருந்தாய் என லதா கத்தினாள். கீர்த்தி உடனே பதிலடி கொடுத்தாள். நீ எப்போ அவரை மதித்தாய்? அவரை வீட்டில் வேலைக்காரனை போல நடத்தினாய் என்றாள். இருவரின் சண்டை வீடு முழுவதும் அலறல்களாக ஒலித்தன. முரளி, சுரேஷ் தலைகுனிந்து அமர்ந்தபடியே அதை கேட்டுக்கொண்டிருந்தனர். அடுத்த நாள் காலை சுரேஷ் மனைவியிடம் சொன்னான். இவ்வளவு நாள் தந்தையை விட்டுவிட்டு நீ சொல்வதுதான் சரி என இருந்தேன். ஆனால் இன்று புரிகிறது, தந்தைதான் நம் வீட்டின் ஆத்மா. அவரை நாம் விரட்டிய அந்த நொடியிலேயே நம்முடைய குடும்பம் சிதறி போய்விட்டது என்றான். முரளியும் உடன் இணைந்தான். ஆமாம் சுரேஷ், நாமே நம் தந்தையை கொன்றவர்கள் போல ஆகிவிட்டோம். பேராசையும் புறக்கணிப்பும் தான் நம்மை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்றான். வீட்டையாவது மீட்கலாம் என்று 1 வருடம் அப்பா சொன்னது போல் மனைவிகளுடன் மனமாற சேவை செய்தனர். வீட்டை அவர்கள் பெயருக்கு மாற்றி கொடுத்தனர் மீனாட்சி அறக்கட்டளையின் நிர்வாகிகள். அன்பே மிகப்பெரிய சொத்து. பேராசையும் புறக்கணிப்பும் எந்த குடும்பத்தையும் சிதறடிக்கும். உழைத்தவரின் துயரை மதிக்காதவன் எதை பெற்றாலும் சுகமாக வாழ மாட்டான் என்ற அப்பாவின் வார்த்தை மகன்களை உலுக்கியது. வீட்டின் ஒரு மூலையில் ராமசாமியின் புகைப்படம் வைக்கப்பட்டது. மனம் திருந்திய பிள்ளைகளால் ராமசாமியின் ஆன்மா நிம்மதியடைந்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.